ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்டெம் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம எப்பவும் போல் ஈவன் ஸ்டிச் போடுற மாதிரியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக த்ரெட்டை இழுக்க வேண்டாம். இழுக்காமல் அந்த த்ரெட்டை கொஞ்சம் மேலே ஆக்கிட்டு இந்த 2 த்ரெட்டுக்கும் நடுவில் ஊசி விட்டு நம்ம நூல் எடுக்கிறோம். இப்படி இந்த மாதிரி எடுக்கும்போது ஒரு லூப் மாதிரி ஒரு இது ஃபார்ம் ஆகும். அதுதான் ஸ்டெம் ஸ்டிச். இதுவே நம்ம கண்டினியூவாக போடும்போது அது வந்து அப்படி கொஞ்சம் பெண்டான மாதிரி ஒரு ஷேப் கொடுக்கும். ஸ்டெம் இப்படி கொஞ்சம் வளைஞ்சு போகுது, அந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுக்கும். அதுக்கு பேர் ஸ்டெம் ஸ்டிச். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு போடும்போது இந்த ஃபஸ்ட்டு போட்டிருக்க அந்த த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்துலேயே குத்தி எடுக்கணும். இப்போ போட்டுட்டோமா, இப்போ தெரியுதா? இப்போ இந்த 2 இதுக்கும் நடுவில் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ கொஞ்சம் தள்ளி ஈவன் ஸ்டிச் போட்டுட்டு இந்த நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற அந்த ஸ்டிச் பக்கத்துலேயே விட்டு எடுக்கணும். இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாக போட போகிறோம். ஸ்டெம் ஸ்டிச்னால் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இதை வந்து நம்ம அந்த ஸ்டெம்க்கு மட்டும்தான் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். இது ஒரு மெத்தடில் நம்ம ஸ்டெம் ஸ்டிச் போடலாம். இன்னொரு மெத்தடில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் அடியில் குத்தி எடுப்போம்ல, அந்த மாதிரியே குத்தி எடுக்க போகிறோம். அடியில் விரல் வச்சுட்டு நீடில் இப்படி விட்டு நம்ம எடுக்க போகிறோம். பக்கத்துலேயே இப்படி ஊசி விட்டுட்டு எடுத்துக்கலாம். இது ஒரு மெத்தடில் நம்ம ஸ்டெம் ஸ்டிச் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக வருதோ அந்த மெத்தடு ஃபாலோ பண்ணுங்கள்.